கிருபை இரக்கம் அன்பு நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இன்றைக்கு இந்த நல்ல ஆராதனை நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய வார்த்தை எங்களை அப்பா பலப்படுத்தட்டும், எங்களை உற்சாகப்படுத்தட்டும், எங்களை தைரியப்படுத்தட்டும், எங்களை எங்கெங்கெல்லாம் அது சரிப்படுத்த வேண்டுமோ சரிப்படுத்தட்டும். ஆண்டவரே, எங்களோடு கர்த்தர் பேசுங்க, என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய நல்ல வார்த்தை இன்றைக்கு எங்களோடு பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்தருளும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசித்தால், தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். ஹல்லேலூயா. நமக்கு இது தெரிந்த வசனம் தான் என்று நினைக்கிறேன். எத்தனை பேர்த்துக்கு இது தெரியும்? எல்லாத்துக்கும் தெரியுங்க, இது சும்மா தெரிஞ்சதான் அப்படிங்கிறீங்களா? ஹல்லேலூயா. தாவீது நாளுக்கு நாள் என்ன செய்யறான்? விருத்தி அடைந்தான். இந்த வசனத்தை பார்க்கும்போது நல்லது தானே, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தார் அப்படின்னா, எப்படி தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான்? அவனுடைய எந்த குணத்தினாலே கர்த்தர் அவனை நாளுக்கு நாள் பிளஸ் பண்ணாரு, ஆசீர்வதிச்சாரு அப்படிங்கிறதான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம், எப்படி தாவீது விருத்தி அடைந்தான், எப்படி ஆமென் என்பதை நாம் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. தாவீதினிடத்தில் உள்ள குணங்களை இன்றைக்கு நாம் ஆராய்ச்சி செய்து ஆமென், அதன் மூலம் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஒரு மனுஷன் நல்லவன்னா நம்ம எதை வச்சு சொல்லுவோம்? அவங்களோட பழகி பார்த்தா தான் என்ன சொல்லுவோம்? நல்லவர்களா கெட்டவர்களா என்று நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம பழகியே பார்க்காம என்ன செய்ய முடியாது? இவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று என்ன செய்ய முடியாது? சொல்லவே. அப்போது பழகும் பொழுது தான் அவர்களுக்கு தெரியும் இவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா, இவர்கள் எப்பேற்பட்ட குணமுடையவர்கள் என்று தெரியும். ஆனால் தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலரில் வாசித்தால் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்றாரு? அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவளுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். இது யார் சொல்றா? ஆண்டவர் பார்த்து யாரை சொல்றாரு? தாவீதை பார்த்து சொல்றாரு, என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்தும் சாட்சியும் கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் உங்கள் இருதயத்து மேலே கையை வச்சு சொல்லுங்களேன், என்ன பார்த்து ஆண்டவர் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன்னு என்ன சொல்லுவாரா? அப்போது தாவீது என்ன செய்தார்? எதனால் தாவீது ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தார் என்பதை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. முதலாவது தாவீது, அவனுடைய முதல் குணம், தாவீது எப்பொழுதும் கர்த்தரை ஆராதிக்கிறவனாக இருந்தார். ஹல்லேலூயா. பின்பாடு இதனுடைய சரித்திரத்தை நான் சொல்கிறேன், கவனிங்கள். எப்பொழுதும் கர்த்தரை தாவீது என்ன செஞ்சார்னா ஆராதிக்கிறவராகவே இருந்தார். ஹல்லேலூயா. நீங்கள் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் 16லேருந்து நம்ம வாசிச்சோன்னா தெரியும். சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற அடியாருக்கு கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உம்மேல் இறங்குகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சௌக்கியம் உண்டாகும் என்றார்கள். சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமியன் ஆகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமத்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. தாவீது வனாந்தரத்தில் தனிமையில் இருக்கும் பொழுது எப்பொழுதும் கர்த்தரை பாடிக்கொண்டிருந்தவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தனிமையில் இருந்தாலும் எப்பொழுதும் கர்த்தரை ஆராதிக்கிறவராகவே அவருடைய வழக்கம் இருந்தது. ஹல்லேலூயா. அது வசனம் சொல்லுது பாருங்க, வாசிப்பதில் தேறினவன். ஹல்லேலூயா. அவர் சும்மா நம்ம இப்போ கீபோர்டு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா நம்ம கீபோர்டு என்ன செய்ய முடியாது? பாட்டு ஏதாவது வாசித்தா தான் என்ன செய்ய முடியும்? கீபோர்டை
ஒரு இசைக்கருவி என்ன செய்ய முடியும்? வாசிக்க. சும்மா அதை அமர்த்தி இது நல்லா இருக்கு, சத்தம் நல்லா இருக்குன்னு கேட்க முடியுமா? ஆனால் தாவீது வாசிப்பதில் தேறினவன், அதுபோல பாடுவதிலும் அவர் என்ன செய்கிறவர்? தேறினவராக இருந்தார். ஹல்லேலூயா. இதுக்கு முன்பா இந்த சூழ்நிலையில் தாவீதுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதே 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 3ஆம் வசனத்திலேருந்து வாசிச்சிங்கன்னா, ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக அப்படின்னு சொல்லி கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட சொல்லுவார். எதுக்கு ஈசாயை? எதுக்குன்னா சாமுவேல், அதாவது இப்போ இதுக்கு முன்பாக இருந்த சவுல் ராஜா கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செஞ்சதுனால ஒரு புதிய ராஜாவை தேர்ந்தெடுக்கும்படி இப்போ சாமுவேல் இடத்துல ஆண்டவர் பேசுகிறார். அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன செய்ய, ஈசாயை அவனுடைய குடும்பத்தார பலி விருந்துக்கு நீ அழைப்பி, அவங்க குமாரெல்லாம் வரட்டும், அவங்க குமாரர் இல்லைன்னா ஒருத்தரை நான் என்ன செய்கிறேன், ராஜாவாக நான் அபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னால், ஈசா என்ன செய்கிறாங்கன்னா, மொத்தம் ஈசாய்க்கு எத்தனை குமாரர்கள்னா 8 பேர். நம்ம ஈசா என்ன செய்கிறாருன்னா, இந்த தாவீதை ஆடு மேய்க்க காட்டுக்கு அனுப்பிவிட்டு 7 பேர்த்த கூட்டிகிட்டு எங்கே வராரு? சாமுவேல் கிட்ட வராரு. சாமுவேல் பார்க்குறாரு, முதல் மகன்லேருந்து 7ஆவது மகன் வரைக்கும் பார்த்தா ஆள் ஹைட்டாக வெயிட்டாக இருக்கிறத பார்த்தனாலையும் இவன் தானா இருக்கும், இவனா இருக்குன்னு கேட்டால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, இவனில் ஒருத்தனுமே எனக்கு இல்லை அப்படிங்கிறார். அடுத்து சொல்கிறாரு பாருங்க, அதே 16ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் இறுதியில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே சொல்கிறார் என்ன, அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் அப்படின்ட்டார். என்ன சொல்லிட்டாரு? அவன் இங்கே வந்தால் தான் நான் என்ன செய்வேன், சாப்பாடே சாப்பிடுவேன். அதாவது பெற்றெடுத்த தகப்பனே தாவீதை மறந்து, நீங்கள் சொல்லுங்களேன், ஒரு பலி விருந்து அப்படின்னா, ஒரு விருந்து அப்படின்னா நம்ம வீட்டில் எல்லாரும் இருக்கணும்னு சொல்லி நினைப்போமா, நினைக்க மாட்டோமா? இல்லை நீங்கள் அப்படி நினைக்க மாட்டீங்களா? இல்லை உங்களை பார்த்தா சாப்பிட்டு ஒருத்தர் வர்றதுக்கு முன்னாடியே மூடி கழுவி வச்ச மாதிரி தெரியுது, அப்படியா? ஒரு விருந்துனா நான் என்ன செய்வோம், குடும்பமாக போய் என்ன செய்வோம், நம்முடைய பிள்ளைகளோடு நம்மோடு சேர்ந்து போய் ஒரு விருந்தை, ஒரு பலி விருந்தை, ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்காரு அப்படின்னா ஒரு பலி விருந்துக்கு குடும்பமாய் போய் என்ன செய்யணும், கலந்து கொள்ளணும் என்று ஒரு குடும்பமாய் நினைக்கிறது வழக்கம். ஆனால் இந்த ஈசாய் தகப்பன் என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய 7 பேர்த்த கூட்டிகிட்டு போன அவர் ஆட்டு மேய்க்கிறதுக்கு யார் அனுப்பிவிட்டாரு? தாவீதை. அது யாருக்கு தெரியாது? சாமுவேலுக்கு தெரியாது. ஆனால் சாமுவேல் சொல்லிட்டாரு, நீ போய் அவரை கொண்டு வந்தால் தான் நான் என்ன செய்வேன் இப்போ சாப்பாடு. இப்போது சாமுவேல் இந்த தாவீது வந்ததுக்கப்புறம் வசனம் சொல்லுகிறது, நீ அப்போ கர்த்தர் சொல்லிட்டாரு. ஆனால் சாமுவேல் நினைச்சார்னா, இவர் சாதாரண சின்ன பையனாக இருக்கானே, இவனை பிற அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் அங்கே தான் கர்த்தர் சொல்கிறாரு. 12ஆம் வசனம் கடைசி பாருங்களா, அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதனால் தேவன் அவனை அபிஷேகம் பண்ணினார்னா, அவன் தனிமையில் இருக்கும் பொழுதும் அவன் எப்பொழுதும் என்ன செய்து கொண்டிருந்தார்னா, கர்த்தரை ஆராதித்து கொண்டே இருக்கிற பழக்கம் உடையவனாக இருந்தான். ஹல்லேலூயா. அதனால தான் இவன் வீணை வாசிக்கும் போது நீங்கள் பேய் ஓடுது, இவன் இப்போ சவுல் இருக்கிற பொல்லாத ஆவி எப்போ ஓடுச்சுன்னா, இவன் இசை வாசிக்கும் போது அந்த பொல்லாத ஆவி ஓடுனதாக நான் வேதத்தில் வாசிக்க முடியும். சாதாரணமாக இசை வாசித்தா பேய் ஓடுமா அப்படின்னு கேட்டால் என்ன செய்யாது, ஓடாது. அப்படின்னா பேய் ஓடும் போது என்ன வாசிக்கலாம், நம்ம எல்லாம் சேர்ந்து இசை வாசிக்கும் பொழுதெல்லாம் பேய் ஓடாது. ஆனால் தாவீதுக்குள்ள இருக்கிற அந்த வல்லமை, தாவீது எப்பொழுதும் கர்த்தரை ஆராதிச்சு, தாவீது வெறுமனையா இசை வாசித்திருக்காங்க முடியாது, கர்த்தரை பாடிக்கொண்டே அவன் இசை வாசித்திருக்கிறதுனால தான் சவுலுக்குள்ள இருக்கிற பொல்லாத ஆவி என்ன செய்த, சவுலை விட்டு வெளியேறி, அப்போது தாவீது சிறு வயதிலிருந்தே கர்த்தரை ஆராதித்த பழக்கம் உடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது சிறு வயதிலிருந்தே நம்ம என்ன செய்யணும்னா, கர்த்தரை ஆராதிக்கிற பழக்கம் உடையவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. 2வது, அவருடைய ஆராதிக்கிறதுல எதிரிகள் வந்த பொழுதும் கர்த்தர் அவர் ஆராதிச்சாராம். நீங்கள் சங்கீதத்தில் 56 சங்கீதம் 57 58 பார்த்தீங்கன்னா, அதனுடைய மேலே அவுட்லைன் பாருங்களேன், அதுக்கு மேலே ஒரு ப்ராக்கெட்டில் போட்டிருப்பாங்க. அது 56 பார்த்தீங்கன்னா, பெலிஸ்தர் தாவீதை காத்தூரில் பிடித்த போது யோனாத் ஏலாம் ரிக்கோயும் என்னும் வாக்கியத்தில் வாசிக்கும்படி தாவீது பாடின ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மிக்தாம் என்னும். எப்போ தாவீது பாட்டு பாடுறாரு?
பெலிஸ்தர் தாவீதை பிடித்தபோது. நீங்கள் சொல்லுங்கள், நமக்கு எதிரிகள் வந்துட்டா என்ன செய்வோம்? ஒன்று ஐயோ அம்மா, இல்லை என்னென்ன யார் யாருக்கெல்லாம் தெரிஞ்சவங்க பெரியவங்க அவங்க இவங்கன்னு ஃபோன் தான் பண்ணுவேன் தவிர, எதிரிகள் சூழ்ந்திருக்கும் போது தாவீது என்ன செய்கிறாருன்னா கர்த்தரை பாடுகிற பழக்கமுடையவராக இருக்கிறார். நீங்கள் 56-57 வாசிங்கன்னா, தாவீது சவுலுக்கு தப்பியோடி கெபியில் ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி. இப்போ சவுல் துரத்தி கொண்டு வராரு, துரத்தி கொண்டு வந்திருக்கிற சவுலை பயந்து போய் குகையில் ஒளிஞ்சிருக்கும் போது அங்கே என்ன செய்கிறாரு? கர்த்தரை பாடுகிறார். 58 பார்த்தீங்கன்னா, தான் கெட்டு போகாதபடிக்கு அல்தகேஷ் என்னும் வாக்கியத்தில் அப்படின்னு இருக்கும். 59 பார்த்தோன்னா, சவுல் தாவீதை கொல்லுவதற்காக ஏவல் ஆட்களை அனுப்பின போது, அப்போ தனக்கு ஆபத்து நேரிடுகிற போதும் தாவீது என்ன செய்கிறார்னா கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துகிறவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பாடுகிறதற்கு, பாடலுக்கு ஒரு வலிமை உண்டு, ஒரு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. தாவீது அதை அறிஞ்சிருந்ததுனால தான் எப்பொழுதும் கர்த்தரை, துன்பம் வந்தாலும் பாடுறாரு, கஷ்டம் வந்தாலும் பாடுறாரு, காட்டில் தனிமையாக இருந்தாலும் பாடுறாரு, எதிரிகள் சுருந்திருந்தாலும் பாடுறாரு. அவளுக்கு தெரியும் பாடலில் ஒரு வல்லமை இருக்குது, ஒரு வலிமை இருக்குது என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உயர்த்தப்பட்ட பொழுதும் பாடுறார். சங்கீதம் 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிங்கன்னா அதில் மேலே போட்டிருக்கு பாருங்கள். அவர் அதாவது வெற்றி சிறந்த பொழுதும் என்ன செய்கிறாரு? ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது அப்படின்னு இருக்கும். அப்போது தான் உயர்ந்த பொழுதும், தான் வெற்றி சிறந்த பொழுதும் கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் எல்லா சூழ்நிலைகளிலும் தாவீது கர்த்தரை பாடுகிறவராக ஆமென் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது தாவீது இடத்துல தேவன் விரும்பின முதல் காரியம் எப்பொழுதும் கர்த்தரை ஆராதிக்கிற பழக்கம் உடையவராக தாவீது இருந்தார். ஹல்லேலூயா. அதனால தான் ஆராதனை ஆரம்பத்தில் நான் சொன்னேன், மனுஷனை தேவன் எதற்காக சிருஷ்டித்தாரோ அந்த நோக்கத்தை தாவீது முழுவதுமாக என்ன செஞ்சார்? செய்து முடித்தார். ஹல்லேலூயா. தேவன் மனுஷனை உருவாக்குவதற்கான முக்கிய நோக்கம் என்னன்னா, அவன் ஆத்துமா எப்பொழுதும் கர்த்தரை பாடணும், ஆராதிக்கணும், ஆண்டவரை நம்பணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தை தாவீது முழுமையாக என்ன செஞ்சார்? எப்பொழுதும் தனிமையாக இருந்தாலும் பாடுறாரு, எதிரிகள் வந்தாலும் பாடுறாரு, ஜெயிச்சாலும் பாடுறாரு, தோத்தாலும் பாடுறாரு, என்ன செஞ்சாலும் அவருக்கு என்ன பழக்கம் உடையவராக இருந்தார்னா கர்த்தரை பாடும்படியான பழக்கம் உடையவராக தாவீது இருக்கிறார். ஹல்லேலூயா. இதில் ஒன்று குறிப்பாக 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த பகுதியை மட்டும் எடுங்களேன். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலேருந்து நாம் பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் 6 தப்படி நடந்தபோது மாடுகளையும், 13ஆம் வசனத்திலிருந்து பார்த்தோன்னா, மாடுகளையும் கொழுத்த ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டான். தாவீது சணநூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடும் எக்கால சத்தத்தோடும் கொண்டு வந்தார்கள். ஹல்லேலூயா. இப்போ தாவீது முன்னாடியெல்லாம் ஆரம்பத்தில், அதாவது ஆரம்ப காலத்தில் அப்படி துதிச்சான். இப்போ தாவீது தன்னுடைய ராஜாவாக உயர்ந்த பின்பும் என்ன செய்கிறார்? ஆண்டவர் அவர் முன்பு போலவே வழக்கத்தின்படியே ஆண்டவரை துதிக்கிறார். நம்ம கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையினுடைய தரம் உயர்ந்துச்சுன்னு வைங்களேன், என்ன செய்ய மாட்டோம்? கையை கொஞ்சம் பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையின் தரம் உயர்ந்துருச்சுன்னா என்ன செய்ய மாட்டோம்? கை கொஞ்சம் மேலே, ஏன்னா இங்கே கொஞ்சம் பிடிக்காது, வராது அப்படின்னு சொல்லி என்ன செய்ய மாட்டோம். ஆனால் தாவீது பாருங்க, அவர் சாதாரண ஆடு மேய்க்கும் பொழுதும் கர்த்தரை துதிச்சாரு, வளர்ந்து வருகிற போதும் எதிரிகள் சூழ்ந்த பொழுதும் கர்த்தரை துதிச்சாரு. தன் ராஜா அப்படின்னா அவரு கீழே எத்தனையோ ஜனங்கள் என்ன செய்யறாங்க? அவர் கீழே இருக்கிறாங்க, எல்லாரும் பார்க்குறாங்க. எல்லார் பார்வைக்கு முன்பாக தான் என்ன செய்கிறாரு? தன்னை தாழ்த்தி, தான் ராஜாவாக இருந்தாலும் தான் முன்பு போலவே கர்த்தரை என்ன செய்கிறாரு? ஆராதிக்கிற இருதயம் உடையவராக தாவீது இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது இடத்துல என்ன கற்றுக்கிறோன்னா, நம்முடைய வாழ்க்கையின் தரம் எவ்வளவு உயர்ந்தாலும், எவ்வளவு லெவல் பெருசானாலும், கர்த்தரை எப்படி ஆரம்பத்தில் எப்படி ஆராதித்தோமோ அந்த தரம் மாறவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது ராஜாவான உடனே
நான் ஆண்டவரை மறந்து ஆராதிக்கிற மறந்தெல்லாம் போகவே இல்லை. தாவீதை குறித்து வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, அவர் தன்னுடைய சாகிற வரைக்கும் அவருக்குன்னு ஒரு தனி ரூம் வச்சுருந்தாங்களாம். அதில் தான் அதாவது ஆரம்ப காலத்தில் வைத்திருந்த அந்த இசைக்கருவிகளை வீணைகள்லாம் பார்த்து, என்னை இந்த நிலைமையிலிருந்து என்னை உயர்த்தினீரே, இந்த நிலைமையிலிருந்து என்னை உயர்த்தினீரேன்னு சொல்லி அனுதினமும் தாவீது ஆண்டவருக்கு நன்றி சொன்னவராக இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இவன் தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று. ஹல்லேலூயா. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, தாவீதினுடைய இந்த நாட்களுக்கு பிறகுதான் நம்முடைய அதாவது இந்த கிறிஸ்தவத்துக்குள்ள இந்த வேத சட்டங்களுக்குள்ள ஒரு ஆராதனை என்கிற நடைமுறையே உள்ளே வந்துச்சு. இதற்கு முன்பாக ஆராதனை, பாடல் ஆராதனை என்றெல்லாம் கிடையாது. மிரியாம் பாட்டு பாடினாங்க, அதோடு சரி. ஆனால் தாவீது வந்ததுக்கு அப்புறம் தான், அதுக்கப்புறம் படிப்படியாக இன்று வரைக்கும் நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோம்னா இதனுடைய முன்னோடி யாருன்னு தெரியுமா? தாவீது தான். ஹல்லேலூயா. அவர் அங்கே போட்ட வித்து எத்தனையோ வருஷம் அதாவது காலம் கடந்து வந்தாலும் இன்றளவுக்கு என்ன செய்கிறோம்? கர்த்தரை நம்ம ஆராதிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் அங்கே ஆரம்பித்து இதனுடைய வலிமையை, இதனுடைய வல்லமையை அங்கே சொல்லி கொடுத்தாரு. அந்த வல்லமை இன்ன வரைக்கும் என்ன செய்யுது? காலங்காலமாக எப்படி வசனத்தை கேட்குறாங்களோ அதுபோல் காலங்காலமாக வசனத்தையும் கேட்குறதோடு இல்லாமல் கர்த்தரை ஆராதித்து கொண்டே வருகிறார்கள். ஹல்லேலூயா. அப்போது தாவீதை தேவன் ஏன் இருதயத்துக்கு ஏற்றவர் என்று சொன்னார்னா, எப்பொழுதும் கர்த்தரை ஆராதிக்கிற பழக்கம் உடையவராக இருந்தார். ஹல்லேலூயா. நீங்கள் 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்தில் பார்த்தோன்னா, ஆராதிப்பதற்கென்று ஒரு முறைமையை, ஒரு ஒழுங்கு முறையை, ஒரு கட்டமைப்பை அங்கு தாவீது ஏற்படுத்தி இருந்துக்கிறார். நீங்கள் 1 நாளாகமம் 16 எடுங்களேன். 1 நாளாகமம் 16 நீங்கள் எடுத்தீங்கன்னா, அதாவது 4ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, முதலாவது நான் சொல்லுகிறேன், நீங்கள் கவனிங்க. லேவியரை என்ன செய்கிறாருன்னா கனம் பண்ணும்படி முன்னாடி நிறுத்திடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அதாவது பாடுகிறதுக்கு தலைவனாக ஆசாப்பை நியமிக்கிறார். அவர் தான் பாடணும் அப்படிங்கிறதுக்காக ஆசாப் என்கிற ஒரு பாடகனை என்ன செய்கிறாரா நியமிக்கிறார். அதற்கு பின்பாக பார்த்தோன்னா சகரியா அவனுக்கு 2ஆவதாக நியமிக்கிறார். அடுத்து ஏயேல், செமிராமோத், எகியேல், மத்தத்தியா, எலியா, பெனாயா, ஓபெத் நேதோம் என்கிற பாடகர்களை அதற்கு பின்பாக என்ன செய்கிறார்? அவர் நிறுத்துகிறார். அடுத்து பார்த்தோன்னா ஏயேல் என்பவர்கள் தம்புரு சுரமண்டலம் வாசிக்கிறவர்கள். அவர் என்ன செய்கிறாரு? தம்புரு சுரமண்டலம் வாசிக்கிறவங்களை, இசை வாசிக்கிறவர்களை நிறுத்துகிறார். அடுத்து பார்த்தோன்னா ஆசாப் கைத்தாளங்களை கொட்டவும், பெனாயா, யாகசியேல் என்னும் ஆசாரியர் எப்பொழுதும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக பூரியைகளை ஊதவும் நியமிக்கப்பட்டு. இப்போ ஆராதனை செய்வதற்கேற்ற ஒரு முறைமையை, ஒரு ஒழுங்குமுறையை தாவீது என்ன செய்கிறாரு? கட்டமைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது அன்னைக்கு ஆரம்பிச்சதான். தாவீது மட்டும் இந்த பாடலுக்கு இப்படி மியூசிக் போடணும், இப்படி இவங்க இசை வாசிக்கிறவங்களுக்கு வேணும் அப்படிங்கிற கட்டமைப்பு அன்றைக்கு ஆரம்பிச்சது தான். இன்றைக்கு காலங்காலமாக என்ன செய்கிறோம்? அந்த வழிமுறையை பின்பற்றி கொண்டே வருகிறோம். ஹல்லேலூயா. தாவீது காலத்துக்கு பிறகுதான் இந்த வழிமுறையை அநேகர் பயன்படுத்தி கொண்டே, இவர்களுக்கு பிற்பாடு அநேக ராஜாக்கள் பயன்படுத்தி கொண்டே வந்தாங்களாம். அதுக்கு காரணம் யார் என்றால் தாவீது. ஹல்லேலூயா. எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து பழகின தாவீது இந்த தேவாலயத்திலும் இது போன்ற நடைமுறையை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை ஆராதிப்பதற்கென்றே ஒரு வழிமுறையை தேவாலயத்திலும் அவர் நிறுவினார். ஹல்லேலூயா. இதற்கு பின்பாக நீங்கள் வாசிங்கன்னா சாலமோன், அதாவது 2 நாளாகமம் 5 7ஆம் அதிகாரத்திலேருந்து 14ஆம் அதிகாரம் வரைக்கும், 14ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிங்கன்னா, சாலமோன் என்ன செய்கிறாருன்னா ஆலய பிரதிஷ்டையின் போது ஒரு ஆராதனை ஒழுங்குமுறையை அவர் செய்வார். நீங்கள் அதை வாசிக்க வேண்டாம். அடுத்து நீங்கள் யோசபாத் பார்த்தீங்கன்னா 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 20-21 பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஆராதனை முறையை, இது எல்லாம் யாரை பார்த்துன்னா தாவீதினுடைய வழிமுறையை பார்த்து. அடுத்து பார்த்தோன்னா எசேக்கியா என்ன செய்கிறாருன்னா அதே 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் நாம் பார்த்தோன்னா அவர் ஒரு தாவீது சொல்லி கொடுத்த அந்த ஆராதனை முறையை பின்பற்றுவார். அடுத்து பார்த்தோன்னா யோசியா பார்த்தோன்னா 2 நாளாகமம் 35ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பார்த்தோன்னா இந்த ஆராதனை முறையை பின்பற்றுவாங்க. அடுத்து செருபாபேல், எசேக்கியா, இப்படி தொடர்ச்சியாக தாவீது கற்றுக் கொடுத்த அந்த ஆராதனை முறை என்ன செஞ்சுட்டே வராங்க?
பின்பற்றிக்கிட்டே நீங்கள் இயேசுவும் பார்த்தீங்கன்னா மத்தேயு 26:30 பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கலாமா? மத்தேயு 26:30 அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவு மலைக்கு புறப்பட்டு இயேசு என்ன செய்கிறாரு? ஆராதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி என்ன செய்கிறாரு? ஒலிவு மலைக்கு. அப்போது தாவீது ஆரம்பித்த அந்த பாடல், அந்த ஆராதனை தொடர்ச்சியாக என்ன செய்யப்பட்டு கொண்டே வருகிறது, பின்பற்றி கொண்டே. புதிய ஏற்பாட்டில் பார்த்தோன்னா அப்போஸ்தலர் 16:25, பவுல் ஷீலா, எபேசியர் 5:19, கொலேசியர் 3:16, யாக்கோப்பு 5:13 பார்க்கும் பொழுது கர்த்தரை பாடும்படி, கர்த்தரை ஆராதிக்கும்படி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது தாவீதின் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஆராதனைக்கு ஒரு வல்லமை உண்டு என்றால், இன்றைக்கும் நம்மை கர்த்தரை பாடி ஆராதிக்கும் பொழுது அந்த வல்லமை நமக்குள்ளும் கிரியை செய்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது ஒரு ஒரு மகா பெரிய ஒரு புரட்சியை உண்டு பண்ணினவர் தான் யாரு? தாவீது. ஹல்லேலூயா. ஒரு பாடலுக்கு எவ்வளோ வலிமை உண்டு, வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. அப்போது நம்ம நினைக்கிறோம், சரி சாதாரண பாடல் தானே, இந்த பாட்டுனால என்ன ஆகிடப்போகுது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் பாடல் பாடும் பொழுது, கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது விசேஷித்த காரியங்களை தேவன் நமக்கு தெரியாமலே செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதை தாவீது உணர்ந்ததுனால தான் எப்பொழுதும் கர்த்தரை, எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை ஆராதித்து கொண்டவராகவே இருந்தார். ஹல்லேலூயா. சென்னையில் ஒரு போதகர் ஆரம்ப நாட்களில் பெர்க்மான்சனுடைய சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து, அந்த பாட்டு என்ன, சிங்கக்குட்டிகள் பட்னி இருக்கும், ஆண்டவரை தேடுவர் குறையில்லை அப்படின்னு பாட்டு இருக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப புது பாட்டு, இப்போ தான் ரீசெண்டாக வந்துச்சு. நீங்களாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, கவனிங்க. அந்த பாட்டை வந்த காலத்தில் என்ன செஞ்சுருக்காருன்னா, அவர் அந்த பாட்டை என்ன செஞ்சுருக்காருன்னா, அவருடைய சபையில் மேலே கூரை தான் போட்டிருக்காங்க. என்ன செஞ்சுருக்காங்க? கூரை போட்டிருக்காங்க. இவர் அந்த பாட்டை எப்படி மாற்றி பாட்டான்னா, ஆண்டவரை தேடுவருக்கு இப்படி மேலே பார்த்து, ஆண்டவரை தேடுவருக்கு குறை இல்லையே, குறையில்லைன்னு பாடாமல் என்ன பாடிக்கிறாரு? கூரை இல்லையே, கூரை இல்லையே. என்ன சொல்கிறாரு? ஆண்டவரை தேடுவோருக்கு கூரை இல்லையே, கூரை இல்லையே, கூரை இல்லையேன்னு பாடி, அப்படி பாட்டு பாடியே என்ன செஞ்சிட்டாரு? மொத்த கூரையும் என்ன செஞ்சிட்டாரு? மாற்றி ஃபுல்லாக டெரஸ் பில்டிங்கை என்ன செஞ்சிட்டாரு? எப்படியோ ஆண்டவர் அவர் ஆசீர்வதிச்சு என்ன செஞ்சிட்டாரு? டெரஸ் பில்டிங்கா. சாதாரண பாட்டை தான் அவர் ஆண்டவரை தேடுவோருக்கு ஃபாதர் எழுதினாலும் குறை இல்லையேன்னு எழுதுனா, நம்மால் எப்படி பாடினார்? ஆண்டவரை தேடுவோருக்கு. இப்போ உங்கள் வீட்டில் மேலே எங்கேயாவது கூரை கீது இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி பாடணும்? ஆண்டவரை தேடுவோருக்கு கூரை இல்லையே, அப்படி கூரை இல்லையே நீங்கள் பாடின நிச்சயம் ஆண்டவர் என்ன செய்வார்? அப்போது பாடலுக்கு வலிமை உண்டு, வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. நம்ம பாடுகிறது சாதாரண மனிதனுடைய பாடல் இல்லை, இது வேதத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து பாடப்படுகிற பாடல்கள். ஹல்லேலூயா. தாவீது 150 சங்கீதங்களில் 70 சங்கீதங்களே தாவீது எழுதியிருக்காராம். எத்தனை சங்கீதங்களை? 70 சங்கீதங்களை எழுதியிருக்காராம். அதில் சிலதுக்கு அவர் எழுதுறதுக்கான அந்த மேலே அந்த தலை போட்டிருக்க மாட்டாங்க, இது தாவீதின் சங்கீதம் போட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க, தாவீது 70 சங்கீதங்களை எழுதுனதாக சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போது அவரை பாடி அதனுடைய வல்லமையை பெற்றதுனால தான் தாவீது சொல்கிறாரு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அப்போ எப்பொழுதும் கர்த்தரை பாடணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் குறை என்பதே இல்லை. ஹல்லேலூயா. தாவீது எப்பொழுதும் கர்த்தரை பாடணும். அப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் கர்த்தரை பாடுனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை என்பதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதெல்லாம் 2 நாளாகமத்தில் 20-22 வாசிங்கன்னா, யுத்தத்துக்கு போகும்போது யாராவது யுத்தத்துக்கு போகிறவங்க இடத்துல போய் அந்த வசனத்தை வாசிக்கலாமா? அவர்கள் பாடி துதி செய்த போது யூதாவுக்கு விரோதமாய் பதிவிருந்து வந்த அம்மோன் புத்திரரையும் அதை பார்த்தீங்கன்னா, யுத்தத்துக்கு போகிறவங்க எங்கேயாவது பாடகர்களை கொண்டு போய் முன்னாடி நிறுத்துவாங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். யுத்தத்துக்கு போகிறவங்க எங்கேயாவது பாடகர்களை முன்னாடி நிறுத்துவாங்களா? பாடகர்கள் என்ன வச்சுருப்பாங்க? ஒரு பாட்டு தலை வச்சுருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது வாசிக்கிறதுக்கு இசைக்கருவிகள் வச்சுருப்பாங்க. ஆனால் அங்கே என்ன செய்கிறாங்கன்னா, யுத்தத்துக்கு போகிறவங்க முன்னாடி யாரை நிறுத்துகிறாங்க? பாடகர்களை என்ன செய்கிறாங்க? நிறுத்துகிறாங்க. ஆனால் வசனம் சொல்லுது பாருங்க, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும்
மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பாடுனா, கர்த்தரை ஆராதிச்சா, நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு விரோதமாய் எழும்புகிற அது எதுவாக இருந்தாலும் சரி, அதை மடங்கடிக்க பண்ண இயேசு வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் எவ்வளோ அழகாக பாடினாலும் சரி, இல்லை எனக்கு பாட்டே வராது, எனக்கு நான் பாடுறேன்னா காக்கா கத்துறது போல இருக்கும்னு நீங்கள் நினச்சாலும் பரவாயில்ல, உங்கள் மனசுக்குள்ளேயாவது ஆண்டவர் என்ன செய்யுங்க, பாடிக்கொண்டே 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 இருங்க. ஹல்லேலூயா. காக்கைக்கு தன் குஞ்சு, அதுபோல் நீங்கள் கர்த்தரை பாடினீங்கன்னா கர்த்தர் உங்களை பாடலில் ரொம்ப சந்தோஷப்பட்டு உங்களை எப்பொழுதும் ப்ளஸ் பண்ணிகிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. எப்பொழுதும் கர்த்தரை பாடிக்கொண்டே இருங்கள். அதுதான் தேவனுக்கு எப்பொழுதும் பிரியமான ஒன்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது கர்த்தர் ஏன் தாவீதை ஆசீர்வதித்தார்னு கேட்டனா, தாவீது எப்பொழுதும் கர்த்தரை பாடினவராகவே இருந்தார். ஹல்லேலூயா. ரெண்டாவது பார்த்தனா, தாவீது எப்பொழுதும் கர்த்தரை நம்பி அவர்கிட்ட கேட்காம எந்த காரியத்தையும் செய்ய மாட்டான். ரெண்டாவது, எப்பொழுதும் கர்த்தரை விசாரிக்கிறவராக இருந்தார் தாவீது. ஹல்லேலூயா. யுத்தத்துக்கு போகும்போது தாவீதை பற்றி சொல்லுகிறது, 6 இடங்களில் கர்த்தரை விசாரித்து விசாரித்து விசாரித்து, இதை செய்யலாமாப்பா, இதை இங்கே போகலாமா, இதை போய் பின்தொடரலாமா, இதை பிடித்து கொள்ளலாமா, இதை எடுத்துக்கொள்ளலாமான்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்துக்கும் யாரை கேட்டுட்டு செய்கிறார்? ஆண்டவர்கிட்ட. யாரை கேட்டுட்டு தாவீது செய்கிறாரு? ஆண்டவர்கிட்ட கேட்டு இதை செய்யலாமா, இதை செய்யலாமா, இதை செய்யலாமான்னு கேட்டு என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய வாழ்க்கையின் காரியங்களை தாவீது என்ன செய்கிறாரு? தொடங்குகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம முதலாவது கர்த்தரை எப்பொழுதும் ஆராதிக்கிறவர்களாக இருக்கணும். ரெண்டாவது, நம்முடைய எல்லா செயல்களிலும் எப்பொழுதும் தேவனிடத்தில் கேட்டு இதை நான் செய்யலாமா, இது என்னுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா, இது எனக்கு பிரயோஜனப்படுமா, இதனால் எனக்கு நன்மை பயக்குமா என்பதை கர்த்தரிடத்தில் கேட்டு செய்வோம் என்றால் கட்டாயம் என்ன செய்ய முடியும்? நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ஹல்லேலூயா. தாவீது அவர் யுத்தம் செய்து பழகினவர். அவர் போனால் ஈஸியாக 200 பெலிஸ்தியர்களை ஈஸியாக ஜெயிச்சுட்டு வந்த ஆள். ஆனால் அவர் எவ்வளோதான் பயில்வானாக இருந்தாலும் அவரோட பராக்கிரமசாலிகள் பயில்வான்கள் சுற்றி இருக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது நம்ம அந்த இதெல்லாம் நான் கொண்டு வரல. அதாவது அவரோட யுத்தத்துக்கு போய் ஒரு ஆளே நிறைய பேர்த்த வெட்டி சாய்க்கிற அளவுக்கு பயில்வான் நிறைய பேர் இருக்காங்க. அவர் நினச்சா ஆண்டவரை கேட்காமே போய் யுத்தத்தில் ஜெயிச்சுட்டு வரலாம். ஆனால் அவரோட எத்தனை பயில்வான்கள் இருந்தாலும் தாவீதுக்கு ஒன்று தெரியும், என்னுடைய தகப்பனாராக ஆண்டவரை கேட்காம நான் ஒரு காரியத்தை என்ன செய்யக்கூடாது, செய்யவே கூடாதுன்னு சொல்லி எவ்வளவுதான் அவருக்கு பலசாலி அந்த 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 ஜெயிக்கும்படியான அந்த பழக்கமுடையவராக இருந்தாலும் ஆண்டவரை கேட்காம எந்த யுத்தத்துக்கும் அவர் போனதே கிடையாது. ஹல்லேலூயா. அப்போது நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை செய்தாலும் ஆண்டவரிடத்தில் கேட்டு, ஆண்டவரே இதை நான் செய்யட்டுமா, இது என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையா, இதை நான் பழகட்டுமா, இதை என்னுடைய வாழ்க்கையில் பிரயோஜனப்படுத்தட்டுமா, இந்த புதிய காரியத்தை நான் செயல்படுத்தட்டுமா, இது என்னுடைய வாழ்க்கைக்கு தேவைதானா, இதை நான் செயல்படுத்தட்டுமான்னு என்று நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டு செஞ்சீங்கன்னா கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் என்ன வராது? தோல்வி என்பதே வராது. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் கேட்காம செஞ்சுட்டு அப்புறம் நம்ம ஆண்டவரே மிஸ்டேக் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறதை விட ஆண்டவரிடத்தில் கேட்டு நான் இதை செய்கிறேன் ஆண்டவரே அப்படின்ட்டு என்ன செய்யக்கூடாது. நம்ம பெரும்பான்மை ரொம்ப ஆண்டவருக்கு ஐடியா கொடுக்குற ஆட்கள். எப்படின்னா, நம்ம எல்லாம் முயற்சி எடுத்துட்டு நான் இதை செய்கிறேன் ஆண்டவரே நீங்கள் என்ன செஞ்சுருங்க, ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி கடைசியில் ஆண்டவர்கிட்ட நான் இதை செய்கிறேன், நீங்கள் என்ன செஞ்சுருங்க, ஆசீர்வதிச்சிருங்க அப்படிங்கிறது சரி கிடையாது. நான் இதை செய்யட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு ஆண்டவரை கேட்டு செய்கிறது தான் அது நமக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நீங்கள் அப்படி கேட்டு பாருங்கள். ஒருவேளை அதனுடைய காரியங்கள் பின்னாடி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆண்டவர் நமக்கு சரியானதை வெளிப்படுத்தி நேர் வழியாய் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது நம்முடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவரிடத்தில் கேட்டு ஆண்டவரிடத்தில் பழகி அவரோட பேசி பெற்றுக்கொண்டு அப்பொழுது அதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவோம் என்றால் அது எல்லா காரியம் சக்ஸஸ் ஆக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ தாவீதினுடைய 2வது பழக்கம் என்னென்னா, எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும்
கர்த்தரை சார்ந்து கொண்டவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை கேட்காம தாவீது என்ன செய்யல? இந்த காரியத்தையும் செய்யலை. ஹல்லேலூயா. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை கேட்காம எந்த காரியத்தையும் என்ன செய்யக்கூடாது? செய்யவே. நம்ம ஆரம்பிச்சுட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், ஆசீர்வதிப்பார் கட்டாயம். ஆனால் அது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குமா என்று அது தெரியாது. ஆனால் ஆண்டவரை கேட்டு இதை நான் செய்யட்டுமா என்று கேட்டு நம் செயல்படுத்தும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் அதை ஆசீர்வதிக்க அவர் வல்லவர். ஹல்லேலூயா. மூன்றாவதாக பார்த்தால் தாவீது எப்பொழுதும் தன்னை தாழ்த்தினவராக இருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கே தான் நமக்கு கொஞ்சம் இடிக்குன்னு நினைக்கிறேன். எப்பொழுதும் ஆண்டவரிடத்தில் தன்னை தாழ்த்துகிறவராக தாவீது செயல்பட்டார். ஹல்லேலூயா. நமக்கு தெரிந்ததான் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தோன்னா தாவீது பத்சேபாள் விஷயத்தில் பாவம் செய்கிறார். பாவம் செய்யும் பொழுது அங்கே நாத்தான் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? பாவம் செஞ்சிட்டீங்க அப்படிங்கிறாரு. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் எடுங்களேன். அங்கே சொல்லும் போது சொல்கிறாரு, நீங்கள் 13ஆம் வசனம் வாசிச்சிங்கன்னா, அப்பொழுது தாவீது நாத்தான் இடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார் அப்படின்றார். அவர் தன்னுடைய பாவத்தை எல்லாம் நீ இதெல்லாம் செஞ்சேன்னு சொன்னையும் தாவீது என்ன செய்கிறாருன்னா மனப்பூர்வமாக என்ன செய்கிறாரு? நான் பாவம் செஞ்சுட்டேன்னு என்ன செய்கிறாரு? ஒப்புக்கொள்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் மனசு மேலே கை வச்சு சொல்லுங்க, நான் பாவம் செஞ்சுட்டு பாவம் செஞ்சியான்னு கேட்டால் ஒப்புக்கொள்கிறோமா? நாத்தான் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீ பாவம் செஞ்சிட்டேன்ட்டு எச்சரிச்சா தாவீது என்ன செஞ்சிடறாரு? நான் பாவம் செஞ்சிட்டேன், கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று தன்னை ஒப்புக்கொள்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் எப்பொழுதும் கர்த்தரை ஆராதிக்கிறவராக இருந்தார், எப்பொழுதும் கர்த்தரை கேட்டு செய்கிறவராக இருந்தார், எப்பொழுதும் தன்னை தாழ்த்துகிறவராக இருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருனுடைய திறமையை படிப்பு அறிவெல்லாம் இல்லை பார்க்கறது இல்லை. கீழ்ப்படுகிறானா, என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறானா? எதற்காக தாவீதை சவுலை ஏன் தள்ளினார் என்றால் கர்த்தருடைய சத்தத்துக்கு என்ன செய்யல? அவர் கீழ்ப்படியவே இல்லை. நீ இப்படி செஞ்சிட்ட அப்படின்னு சொன்னால் அவருக்கு அதுக்கு என்ன சொல்கிறாரு? நான் அதை செய்யவே இல்லை அப்படின்னு சாதிச்சு வேறொரு காரியத்தை செய்கிறார். ஆனால் தாவீதை பார்க்கும் பொழுது நீங்கள் பாவம் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதை எச்சரிக்கும் பொழுது தாவீது என்ன செய்கிறார்? நான் கர்த்தருக்கு விரோதமாக என்ன செஞ்சிட்டேன்? பாவம் செய்து விட்டேன் என்று தன்னுடைய தவறை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொள்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு சம்பவம் வாசிச்சா தெரியும். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம். இதே 2 சாமுவேலில் அங்கே ஜனங்களை எண்ணும் பொழுது அங்கே எச்சரிக்கிறாங்க. முன்னாடியே எச்சரித்தாலும் தாவீதை கேட்காம என்ன செய்யறாருன்னா ஜனங்களை என்றார். அப்போ பார்க்கும் பொழுது 2 சாமுவேல் 24 14 15 வாசிச்சோன்னா, அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நாம் கர்த்தருடைய கையில் விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக என்றான். இங்கே என்ன செய்கிறாரு? தாவீது தன்னை நான் தவறு செஞ்சிட்டேன்னு சொல்லி என்ன செய்கிறாரு? ஒப்புக்கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. எப்பொழுதும் நம்ம தவறு செஞ்சால் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் தவறு செஞ்சிட்டேன், நீங்கள் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஒப்புக்கொள்ளுகிற இருதயம் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. சில பேர் தவறே செஞ்சாலும் நான் ஒன்றுமே செய்யலையே, நான் ஒரு பாவமும் செய்யலையேன்னு நம்ம துணிகரமாக பேசுகிறதுனால தான் ஆண்டவர் நம்ம மேலே என்ன செய்யுது? ஆண்டவருடைய கோபம் நம்ம மேலே வெளிப்படுது. அப்போது நம்ம பாவங்களை தினந்தோறும் நம்ம ஆண்டவரத்தில் என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவர் நியாயம் தீர்த்தா நம்ம என்ன செய்ய முடியாது? இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. ஆனால் நம்ம ஒப்புக்கொள்ளும் பொழுது கட்டாயம் என்ன செய்தார்? தகப்பன் நம்மை மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீதுடைய மிகப்பெரிய குணம், அவர் ராஜாவாக இருந்தாலும் தன்னுடைய தவறை ஒப்புக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற ராஜ்யங்களில் பெரிய பெரிய தலைவர்களை நீங்கள் சொல்ல முடியுமா? கை நீட்டி நீ செய்கிறது தவறு என்று சொல்ல முடியுமா? அவர்கள் ஒப்புக்கொள்ளதான் செய்வார்களா?
ஆனால் நம்முடைய வேதத்தில் உள்ள ராஜாவை பாருங்கள், தான் பெரிய ராஜா, அவர் கீழே நாடுகள், பட்டணங்கள், அநேக ஜனங்கள் இருந்தாலும் நீ செய்யறது தவறு என்று அவர் சொல்லும் பொழுது அதை ஒப்புக்கொள்ளுகிற இருதயம் உடையவராக ஆமென் தாவீது காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்போ தவறை ஒப்புக்கொள்ளுகிற இருதயம் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. தாவீதை குறித்து சொல்லுகிறது 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் 15:5 பார்த்தோன்னா, தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை. மறுபடியும் படிங்க சத்தமா. தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை. இப்போ தாவீதுன்னு இருக்கிற பேரை எடுத்துட்டு உங்க பேரை போட்டு வாசிங்க, அண்டர்லைன் பண்ணுங்க. தான் உயிரோ எத்தனை வருஷம் வாழ்ந்தாரோ அத்தனை வருஷம் ஒன்றையும் விட்டு விலகாமல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் சொன்னார்னா, ஆண்டவருக்கு விரோதமானது அந்த ஒன்றை தவிர, அந்த ஒன்னே ஒன்று தான் அறியாமல் செஞ்சிட்டார் அப்படிங்கிறாங்க. அந்த ஒன்றை தவிர ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒன்றை கூட அவர் என்ன செய்யவே இல்லை. நம்மளை குறித்து சொல்லணும்னா அந்த ஒன்றை தவிர அப்படி தானே சொல்லுவோம். நம்மளை சொல்லணும்னா, ஆண்டவர் நம்மளை சொல்லணும் அப்படின்னா நம்ம பேரை போட்டு சொன்னால் அந்த ஒன்றை தவிர மீது எல்லாவற்றையும் எல்லா பாவங்களையும் இவர்கள் செய்தார்கள் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்வார் நம்மை பற்றி. தாவீதை குறித்து சொல்லும்போது இவன் தாவீது இந்த ஒன்றை தவிர வேற எதுவுமே செய்யலை அப்படிம்பார். நம்மளை சொல்லுவார் இந்த ஒன்றை தவிர, சர்ச்சுக்கு வரையோ அந்த ஒன்றை தவிர எல்லா பாவமும் நீ தான் ஏன் செய்கிற அப்படின்னு சொல்லி என்ன செய்வார் ஆண்டவர் நம்மளை பார்த்து. அப்போ நியாயம் தீர்க்கும்போது ஆண்டவர் நம்மளை போய் கடைசியில் நீ போய் என்ன செஞ்சிரு, கடைசியில் நின்று தயவு செஞ்சு பக்கமே வராதுன்னு அனுப்பிட்டுருவார்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் நம்மை குறித்து சொல்லணும். ஹல்லேலூயா. 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 நம்மை பார்த்து ஆண்டவர் சர்டிஃபிகேட் தரணும். தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்ல இந்த ஒன்றை தவிர தாவீது ஒன்றும் செய்யலை அப்படின்னு ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்கிறார். நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லணும். என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? முழிக்கிறீங்களே, இந்த ஒன்றே ஒன்றா இல்லை ஒன்றை தவிரவா? என்ன சொல்கிறதுன்னு தெரில அப்படிங்கிறீங்களா? எப்படி விடுறதுன்னு தெரில அப்படிங்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்போது அந்த உத்தம இருதயத்தை தான் கர்த்தர் தேடுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீதை அதனால தான் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நம்ம ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவங்களாம் மாறணும் அப்படின்னா ஆண்டவர் கட்டளையிட்ட வழிகளில் நம்ம வாழும் பொழுது தான் கர்த்தர் நம்மையும் பார்த்து சொல்லுவார் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. கடைசியாக 4ஆவதா பார்த்தோன்னா, எதிரிகளை தாவீது நேசிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் சவுல் தாவீதுக்கு விரோதமாக எத்தனை முறை படையெடுத்து வந்தார்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க 21 முறை. அதாவது சவுல் தாவீதுக்கு விரோதமாக தாவீதை கொல்லும்படி முயற்சித்து வந்தாங்களாம். அதாவது 18ஆம் அதிகாரம் 11, 18ஆம் அதிகாரம் 19, 25, 19ஆம் அதிகாரம் 1 அப்படி நீங்கள் லைனாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா 21 முறை என்ன செய்கிறாரு, தாவீதை கொல்லும்படி என்ன செய்கிறாரு சவுல். என்ன செய்கிறாரு, ஈட்டியை தூக்கிட்டு. அவர் ஒரு ராஜா, சவுல் வந்து ஒரு ராஜா, தாவீது ஒரு சாதாரண நாட்டில் உள்ள ஒரு குடிமகன். ஆனால் ஒரு ராஜா
தன்னுடைய நாட்டில் ஒரு குடிமகன் மேலே பொறாமை கொண்டு கர்த்தர் அவனோடு இருக்கிறாராமே அப்படிங்கிறதுனால, அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்குதே அப்படிங்கிறதுனால, இந்த ராஜா இந்த படையெல்லாம் சேர்ந்து யாரை துரத்திக்கிட்டு வராங்க? தாவீதை துரத்திக்கிட்டு தாவீதை கொல்லணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே என்ன செய்கிறாங்க? நீங்கள் 19வது 1 சாமுவேல் 19 அதிகாரம் 10வது வசனம் வாசிங்கன்னா, அங்கே 19 அதிகாரம் 10வது வசனத்தில் வாச்சோன்னா, அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டினால் சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினதினாலே அவன் எரிந்த ஈட்டி சுவரிலே பட்டது. தாவீதோ அன்று ராத்திரி ஓடிப்போய் அவனை தப்புவித்து கொண்டான். இது நடக்குதா? அதுக்கு மறுபடியும் அடுத்த பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுது, தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொன்று போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டிற்கு சேவகரை தொடர்ச்சியா என்ன செய்யறான்? எப்படியாவது பிடிச்சி என்ன செஞ்சிடணும், அவனை கொலை செஞ்சிடணும் அப்படிங்கிற அவன் மேல் ரொம்ப காய்மாகாரமா அப்படியே கொலை வெறியா என்ன செஞ்சுட்டு இருக்காரு சவுல், துடிச்சுக்கிட்டே இருக்காரு. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு விரோதமா யாராவது ஒருத்தர் 21 முறை வேண்டாம் ஒரு 5 முறை வராருன்னு வைங்களேன், என்ன பண்ணிடுவீங்க நீங்க? மனசாட்சி மேல கையை வச்சு சொல்லுங்க. 21 முறை வேண்டாம், ஒரு 5 முறை வராருன்னு வைங்களேன், என்ன பண்ணுவீங்க? நல்லா கத்திய தீட்டி வச்சு எப்படா வருவான்னு பார்த்துட்டு தூக்கிடுவோம் அப்படிங்கிறார் அங்க ஒருத்தர். என்ன செய்வோம்? நமக்கு விரோதமா ஒருத்தங்க 21 முறை வேண்டாம் விடுங்க, ஒரு 3 முறை முதல் முறை என்ன செய்வோம்? மேலேயும் கீழையும் பார்த்துட்டு வந்துடுவோம். 2வது முறை நமக்கு விட்டு எறிகிறானா ஒரு கத்தி வாங்கறதுக்கு ரெடி பண்ணுவோம். 3வது முறை என்ன செஞ்சிருவோம்? கத்தி நல்லா எனக்கு வச்சிருவோம், நல்லா பழுக்கும்படி தீட்டி வச்சிருவோம். 4வது முறை வந்துட்டானா அன்னைக்கு அவன் டெட் பாடி, அவ்வளோதான் முடிஞ்சுது. யோசிங்களேன். ஆனால் தாவீது பாருங்களேன், 21 முறை அவர் வந்தாலும், நீங்கள் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாச்சானா, தாவீது வனாந்திரத்தில் அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு மலையில் தங்கியிருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடி. சவுல் என்ன செய்யறாருன்னா, டெய்லி இப்போ அவருக்கு வேலை என்ன? ராஜாவுடைய போஸ்டிங் எல்லாம் கிடையாது, அரண்மனையில் ஜாலியாக உட்கார்ந்து இருந்திருக்கலாம். இவருக்கு வேலை என்னன்னா, அரண்மனையை விட்டு டெய்லி வந்து என்ன செய்யறாரு, இப்படி நம்மளை ஒரு ஆள் டெய்லியும் தேடி நம்மளை கொலை செய்யறதுக்கு தேடிச்சுன்னா நீங்கள் விட்டுருவீங்களா என்ன? அவன் இந்த வழியில் வரதுன்னா பின்னாடி போய் என்ன செஞ்சிருவான், அவனை புதைச்சிருவான். ஆனால் இங்கே சவுல் என்ன செய்கிறாருன்னா, டெய்லி என்ன செய்கிறாரு, தாவீதை கொல்லும்படி முயற்சிக்கிட்டு அப்படி எப்படியாவது அவனை கொன்றணும் அப்படி வெறியா என்ன செய்கிறாரு. ஆனால் வசனம் சொல்லுது, சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையிலே ஒப்பு கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர். ஹல்லேலூயா. நம்ம முயற்சி எடுத்து கொண்டிருந்தோம்னா அது என்ன செஞ்சிருக்கோம்? பெரிய பாதிப்பை நமக்கு. ஆனால் தாவீது பாருங்களேன், நீ என்ன வேணா எனக்கு விரோதமாக முயற்சி பண்ணுன்னு சொல்லி அவன் அதாவது சவுலுக்கு விரோதமாக எழும்பவே இல்லை. நீங்கள் அதே 24ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி ஆட்கள் அங்கே கொஞ்சம் இருக்கிறாங்க. தாவீதோட 24ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2ஆம் வசனத்திலேருந்து பார்த்தோம் அப்படின்னா, அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடுகள் உள்ள கண்மணின் மேல் தேட போனான். எத்தனாயிரம் பேத்த 3000 பேத்த கூட்டிக்கிட்டு யாரை தேட போயிருக்கிறான்? அடா பாதிங்களா, ஒரு மனுஷனை தேடுறதுக்கு எத்தனாயிரம் பேர்? இப்போ நீங்கள் அடுத்து வாசிங்களேன். வழியோரத்தில் இருக்கிற ஆட்டு தொழுவங்களிடத்தில் அவன் வந்தபோது அங்கே ஒரு கெபி இருந்தது, அதில் சவுல் மலஜலாதிக்கு போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த கெபியின் பக்கங்களில் உட்கார்ந்திருந்தார்கள். அடுத்து வாசிங்களேன். அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள்.
தாவீது எழுந்திருந்து போய் சவுளுடைய சால்வியின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். இங்கே என்ன செய்கிறாருன்னா, சவுல் உள்ளே இருக்கிறதுனால தாவீது என்ன செய்கிறாருன்னா, தாவீது கூட இருக்கிற ஆட்கள் சொல்கிறாங்க, அதாவது உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி செய்வாயாக என்று கர்த்தர் சொன்ன வார்த்தை தான். அதனால் என்ன செஞ்சிருங்க, எப்படியாவது போய் என்ன செஞ்சிருங்க, சத்துருக்கு உங்களுக்கு விரோதமாக வந்து சத்துருங்க கொன்றுங்க அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற ஆட்கள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் தாவீது என்ன செய்கிறாருன்னா, சால்வின் தொங்கலை அவனுடைய அந்த தொங்குற சால்வையை கொஞ்சம் லைட்டாக அறுத்துக்கிட்டானா. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்களேன், தாவீது சவுலின் சால்வின் தொங்கலை அறுத்து கொண்டதின் நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டது. ஹல்லேலூயா. சாதாரண சால்வின் தொங்கலை அறுத்ததுக்கே மனசு அடிச்சுக்கிச்சான். நம்மளா தான் என்ன செஞ்சிருவோம், கொண்டு போட்டு அவ்வளோதான். இனி ஆண்டவர் என்னுடைய சத்துருக்களுக்கு எல்லாவற்றிலும் விலக்கி காப்பாற்றினார்னு என்ன செய்வோம், வந்து சாட்சி சொல்லுவோம். அப்படி தானே, எனக்கு விரோதமாய் எழும்பினவர்களை ஆண்டவர் என் கையிலே ஒப்பு கொடுத்தார், அவர்களை நான் புதைத்து விட்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானே. ஆனால் தாவீது பாருங்களேன், சால்வின் தொங்கலை அறுத்ததுக்கே என்ன செஞ்சது அவருக்கு மனசு. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்களேன், அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினான். சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வெளியே நடந்து போனான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சவுலோட 3000 பேர் இருந்தாலும் 3000 பேரும் எப்படி இருக்கிறாங்க, தெண்டச்சோர்களா? 3000 பேர் தாவீதை துரத்தும்படி வந்தா 3000 பேர் எப்படி இருக்காங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. அவர் வந்து பக்கத்துல சால்வியின் தொங்கலை அறுத்துட்டு போற வரைக்கும் இவங்க யாருக்காக வந்தாங்க? சவுல தாவீதை பிடிக்கணும்னு தான் வந்தாங்க. தாவீது பக்கத்துல வந்து ராஜாவுடைய சால்வியின் தொங்கலை அறுத்துட்டு போற வரைக்கும் நம்மளுக்கு என்ன பண்றாங்க, நிம்மதியா ஒரு தூக்கம் போட்டலாம், அவன் இங்கே இந்த பக்கம் வர போறான்னு என்ன செஞ்சிட்டாங்க, அவன் வந்து அறுத்துட்டே போயிட்டான். அப்போ எந்த அளவுக்கு நம்மை போல ஆட்கள் அங்கே இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தானே? அப்போ எந்த அளவு கூட ஆட்கள் இருந்திருக்காங்க. ஆனால் தாவீது பாருங்க, அவன் வசனம் சொல்லுது, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக என்றான். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்ற காரணத்துக்காக அவரை என்ன செய்கிறாரு, மனப்பூர்வமாக என்ன செய்கிறாரு, மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த குணத்தை ஆண்டவர் பார்க்கறதுனால தான் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக அவரை கண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு எதிரான எதிரிகள் எப்போ வேணால் எழும்பலாம், காரியங்களை செய்யலாம், வாக்குவாதங்களை, விரோதங்களை, சண்டைகளை உண்டு பண்ணலாம். வேண்டுமென்றே நம்ம சபைக்கு போகிறதுனால, ஆண்டவர் ஆராதிக்கிறதுனால வேண்டுமென்றே இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், சவுலும் தாவீது யார்? தாவீதை சவுலை காப்பாற்றினதே யார் தான்? தாவீது தான். தாவீது மட்டும் அப்போ சரி 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் வரலின்னு வச்சுக்கோங்களேன், கோலியத் என்ன செஞ்சிருப்பான், முழு இஸ்ரவேலையும் கொண்டிருப்பான். தாவீது வந்து இன்னைக்கு ஏதோ காப்பாற்றினதுனால, ஏதோ தாவீதுனோட ஆண்டவர் இருந்ததுனால, கோலியாத்தை ஜெயிச்சதுனால பெலிஸ்தியரை ஜெயிச்சிட்டாங்க. ஒருவேளை தாவீது மட்டும் அன்றைக்கு அவங்க அப்பா சாப்பாடு கொடுத்து அனுப்பாம இருந்திருந்தாருன்னு வைங்களேன், முழு இஸ்ரவேல் என்ன இருக்கும், அதாவது சவுல் என்கிற ராஜாவே செத்திருப்பார். ஆனால் இவ்வளோ நன்மைகளை பெற்ற சவுல், அதாவது இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய மருமகன் தான் யாரு, தாவீது. சவுலுடைய மருமகன் தான் தாவீது. சொந்த மருமகனுக்கு விரோதமாகவே தாவீது எழும்பி அவனுக்கு விரோதமான காரியங்களை செஞ்சு நாளுக்கு நாள் செஞ்சு பகையை வளர்த்து, இதனால் யாருக்கு தான் நஷ்டம் அப்படின்னு பார்த்தா சவுலுக்கு தான். இப்போது தாவீது தன்னுடைய காரியங்களை எப்படியெல்லாம் வளர்த்து கொண்டான் அப்படின்னு பாருங்களேன். கர்த்தர் அதனால தான் அவனுடைய இருதயத்தை பார்த்து அவனை கனம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது எப்பொழுதும் தாவீது கர்த்தரை ஆராதிக்கிறவராக இருந்தார். ரெண்டாவது, எப்பொழுதும் கர்த்தரை நம்புகிறவராக, எப்பொழுதும் ஆண்டவர் கேட்காம தாவீது எந்த விஷயத்தையும்
ஆண்டவரை கேட்டு இதை செய்யலாமான்னு கேட்டு ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு செய்கிறவராக இருந்தார். மூன்றாவது பார்த்தோம், எப்பொழுதும் தன்னை தாழ்த்துகிறவராக, தன் பாவம் செய்தாலும் தன் ராஜாவாகவே இருந்தாலும் தன்னை தாழ்த்துகிற குணமுடையவராக தாவீது செயல்பட்டார். நான்காவதாக, தனக்கு விரோதமாய் எழும்பினவர்களையும் தாவீது என்ன செஞ்சாராம்? நேசிக்கிறவராக இருந்தார். ஹல்லேலூயா. இந்த விரோதமாக எழும்பினதில் சீமே என்ன செய்வார்னா, அப்சலோமுக்கு பயந்து தாவீது காடுகளுக்கு போய் ஒளிந்து கொள்ளும் போது அவர் என்ன செய்வார்னா, 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா, தூஷிப்பார், மண்ணை தூவி வீசுவார், கற்களை தூக்கி எறிவார் தாவீதுக்கு விரோதமா. தாவீது ஒரு ராஜா, ஆனால் தைரியமாக என்ன செய்வார்? வாயில் தூஷிச்சு கல்லை தூக்கி வீசி மண்ணை தூக்கி அவர் மேலே தூஷிச்சு இப்படி பயங்கரமான காரியங்களை சீமை செய்வார். அதெல்லாம் பார்த்துட்டு தாவீது அங்கே வார்த்தையை சொல்லுவார். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 10ஆம் வசனத்திலேருந்து பார்த்தா, 2 சாமுவேல் 16:10 பார்த்தா, அதற்கு ராஜா, செரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். ஆண்டவர் தூஷிக்கும்படி இடம் கொடுத்துட்டாரு போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜாவையே அவன் தூஷிக்கிறான். இது ராஜா எப்படி எடுத்துக்கிட்டாரு? ஈஸியா நம்மளை தூஷிச்சா நம்ம மட்டும் கொஞ்சம் பெரிய ஆளாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? இப்போது நம்ம ஊர் வேண்டாம், ஒரு பஞ்சாயத்து தலைவர்னு வச்சுக்கோங்களேன். பஞ்சாயத்து தலைவர் பின்னாடி எப்படியும் ஒரு 10 பேர் இருப்பாங்க. அவரை தூஷிச்சா என்ன செய்வோம்? பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சும்மா விட்டுருவாங்களா? இந்த வழியில் போனால் அதுலேருந்து 4 பேர் பின்னாடி வந்து என்ன செஞ்சுருவாங்க? போட்டு தள்ளிட்டு. ஆனால் தாவீது என்ன செய்கிறாருன்னா, அவருக்கு விரோதமான காரியங்கள் எதுவுமே இதை விட ஸ்பெஷல் என்னென்னா, இன்னும் நீங்கள் 2 சாமுவேல் 19 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது நல்ல பிள்ளையாட்டம் திரும்ப இந்த சீமை வருவார். 18ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தோன்னா, சாதோக்கின் குமாரனாகிய அகிமாஸ் கர்த்தர் ராஜாவை அவன் சத்துருக்களுக்கு 19 அதிகாரமா 18ஆம் வசனத்திலிருந்து பார்த்தோம்னா, அவர்கள் ராஜாவின் வீட்டாரை இக்கரைப்படுத்தவும் அவன் விரும்பும் காரியத்துக்கு உதவும் ஒரு படகு இக்கரையில் வந்தது. அப்பொழுது கேராவின் குமாரனாகி சீமேயை யோர்தானை கடக்க போகிற ராஜாவுக்கு முன்பாக தாழ விழுந்து ராஜாவை நோக்கி, என் ஆண்டவன் என் அக்கிரமத்தை என் மேல் சுமத்தாமலும் ராஜாவாகி என் ஆண்டவன் எருசலேமிலிருந்து புறப்பட்டு வருகிற நாளிலே நான் உமது அடியான் செய்த துரோகத்தை ராஜா நினைக்காமலும் தமது மனதில் வைக்காமலும் இருப்பாராக. நான் உமது அடியானாகிய நான் பாவம் செய்தேன் என்று அறிந்திருக்கிறேன். இப்பொழுதும் இதோ ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு எதிர்கொண்டு வர யோசேப்பு வீட்டார் அனைவருக்கும் நான் இன்று முந்திக் கொண்டேன் என்றான். அடுத்து ராஜா சொல்றாரு, 23ஆம் வசனம் பாருங்களேன். ராஜா சீமையை நோக்கி, நீ சாவதில்லை என்று அவனுக்கு இவ்வளோ காரியங்களை சீமையை ராஜாவுக்கு விரோதமாக சொன்னாலும் ஈஸியாக என்ன செய்கிறாரு? எதிரியை கூட மன்னிக்கிற குணமுடையவராக தாவீது செயல்படுகிறார். ஹல்லேலூயா. அப்போது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னா எவ்வளோ காரியங்களை நம்ம தேவனுக்காக சாக்ரிஃபைஸ் விலைக்கிரயம் செலுத்த வேண்டி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி வரணும்னா எப்பொழுதும் கர்த்தரை ஆராதிக்கிறவராக நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. எப்பொழுதும் கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறவராக நம்ம இருக்கணும். எப்பொழுதும் தன்னை தாழ்த்துகிறவராக இருக்கணும். எதிரியை கூட மன்னிக்கிற குணமுடையவர்களாக நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ தான் முதலாவது வாசம் 2 சாமுவேல் 5:10 வாசம், தாவீது எப்படி நாளுக்கு நாள் விருத்தி அடைஞ்சானா, இந்த குணங்களெல்லாம் தாவீதத்தில் இருக்கிறதுனால குணங்களை நாள்தோறும் அவர் என்ன செஞ்சுக்கிட்டாரு? வளர்த்து கொண்டார். ஹல்லேலூயா. வளர்த்து கொள்ளுன்னு தான் உங்களுக்கு நாங்கள் போதிக்கிறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நாங்களாம் ஆல்ரெடி இதில் தேறிட்டோம், அதனால் என்ன செய்ய தேவையில்லை, வேறு விதமாக எங்களுக்கு போதிங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறீங்க சொல்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. இப்படி கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? கர்த்தர் நல்லவர். எப்பொழுதும் தாவீதை போல கர்த்தரை ஆராதிக்கிறவராக, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை ஆராதிக்கிறவராக, எப்பொழுதும் கர்த்தரை நம்புகிறவராக, ஆண்டவரிடத்தில் கேட்டு செய்கிறவராக, எந்த சூழ்நிலையிலும் தன்னை தாழ்த்துகிறவராக, எதிரிகளை கூட நேசிக்கிறவராக
தாவீதின் குணங்களை தாவீது வளர்த்து கொண்டதுனால தான் ஆண்டவர் சொல்றாரு என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்ததுக்கு காரணம் அதுதான். நாளுக்கு நாள் அவன் எதனால விருத்தி அடைஞ்சானா, இந்த குணங்கள், இந்த நற்குணங்கள் அவன் இடத்துல பெருகுனதுனால. அவன் பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் அவனை மன்னிக்கிறார். நீங்க பட்சேபாளுடைய காரியத்துல பார்த்தீங்கன்னா தாவீதின் மேல ஆண்டவர் அன்பாயிருந்தார் அப்படின்னு இருக்கும் அந்த வசனத்துல. 11ஆம் அதிகாரத்தில் 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவன் பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் அவனை மன்னிக்கிறார், அவன் மேலே அன்பாக இருக்கார். காரணம் என்ன அப்படின்னா அவன் மேலே வைத்த தேவனுடைய அன்பு. தேவனை அவ்வளோ அதிகமாக தாவீதை நேசித்ததுனால ஆண்டவரும் அவர் பாவம் செஞ்சாலும் தாவீதை என்ன செய்கிறார் என்றால் நேசிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் தங்களை தாழ்த்தி, ஆண்டவரே நான் எப்பொழுதும் உம்மை ஆராதிக்கிறவனா, எந்த சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலை வாழ்க்கையில் நேர்ந்தாலும் இன்பமோ துன்பமோ வெற்றியோ தோல்வியோ எது வந்தாலும் நான் ஆராதிக்கிறவனா இருக்கணும்ப்பா. அந்த கிருபை எங்களுக்கு கொடுங்கப்பா. எப்பொழுதும் உம்மை நம்புறவனா இருக்கணும்ப்பா. அப்பா எந்த சூழ்நிலை வந்தாலும் உம்மிடத்துல கேட்டு பெற்றுக்கொண்டு உம்மிடத்துல கேட்டு இதை செய்யலாமா, இது எங்களுக்கு ஆகுமா, இது எங்களுக்கு தேவையா என்பதை நாங்கள் சரியாய் கேட்டு பெற்றுக்கொண்டு செய்கிற குணமுடையவர்களாக நாங்கள் வாழணும் ஆண்டவரே. அதுபோல் எப்பொழுதும் எங்களை தாழ்த்துகிறவர்களாக அப்பா நாங்கள் காணப்படணும்ப்பா. எப்பொழுதும் அப்பா நாங்கள் எங்கள் எதிரிகளை கூட நேசிக்கிறவர்களாக, எங்களுக்கு துன்பம் செய்கிறவர்களை, எங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களை நாங்கள் நேசிக்கிறவர்களாக நாங்கள் காணப்படணும் ஆண்டவரே. அந்த குணங்களை கர்த்தர் நீர் எங்களுக்குள்ள விதைக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. தாவீது இதனால தான் நாளுக்கு நாள் விருத்தி அடைஞ்சான்ப்பா. கர்த்தர் நீர் அவனோடு இருந்ததுக்கு காரணம் இதுதான் என்பதை நாங்கள் இன்றைக்கு அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த இந்த நல்ல சத்தியத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த சத்தியத்தில் நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்தரலாம். உம்மை ஆராதித்து அந்த வல்லமைகளை அந்த கிருபைகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தரலாம் ஆண்டவரே. உம்முடைய கரம் எங்களை ஆளுகை செய்தரலட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு வந்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. நீங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்கள் ஆளுகை செய்தரலுங்க, ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆளுகை செய்தரலுங்க அப்பா. அப்பா சோத்திரம், இந்த வாரத்தில் அவர்கள் செய்கிற சகல காரியங்கள், சகல அப்பா பிரயாணங்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் கூர்ந்து வழிநடத்த வேண்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தீமைகளுக்கு விலக்கி நீர் காப்பாற்றுங்க அப்பா. வியாதியோடு பலவீனத்தோடு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் சுகம் பலன் ஆரோக்கியத்தை கர்த்தர் நீர் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா உமக்கு பிரியமாய் வாழும்படி கர்த்தர் உதவி செய்தரலுங்க. உலகத்தில் வருகிற ஆபத்துகளுக்கு நாச மோசங்களுக்கு உம்முடைய பிள்ளைகளை நீர் விலக்கி காப்பாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய கரம் எப்பொழுதும் உடைய பிள்ளைகளோடு நன்மையாகவே இருக்க வேண்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. பாதுகாத்து கொள்ளுங்க, கூட இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. பெரிய காரியங்களை கர்த்தர் நீங்கள் செய்தரலுங்க ஆண்டவரே. கேட்ட சத்தியத்தில் நாங்கள் நிலைத்திருக்க உதவி செய்தரலுங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் எங்கள் இயேசு ராஜா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களிலும் வருவாதே.